அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்னைக்கு தமிழகத்தின் சுகாதாரத்துறை பற்றி தான் பேச போகிறோம். அதனுடைய அமைச்சர் அருண்ராஜ் பற்றியும் இங்கே இப்போ பேசுவோம். சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஊழல் துறை. 5 வருஷத்தில் லட்சம் கோடிக்கு சம்பாதிக்கிற ஒரு மகத்தான துறைகளில் சுகாதாரத்துறையும் உண்டு. இந்த துறையை பயன்படுத்தி முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் பெரும்போட்டாக சம்பாதிச்சாருங்கிறத நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் கடந்த 5 வருஷத்தில் மா சுப்பிரமணியம் என்ன பண்ணாருன்னே தெரியல. அதே இப்போ கொளுத்த காசு உள்ள ஒரு துறை, எந்த நல்லதும் பண்ணல. மா சுப்பிரமணியம் எந்த சிறப்பு திட்டத்தையும் அறிவிக்கலை, மக்களுக்கு எந்த விதமான நன்மையையும் செய்யலை. ஆனால் அவர் மேலே எந்தவித புகாரும் இல்லை. காரணம், அவர் ஏற்கனவே மேயராகவும் எம்எல்ஏவாகவும் இருந்து ஒரு நல்ல பேரை உருவாக்கி வச்சிருந்தார். அந்த பேரை மட்டுமே பயன்படுத்தி 5 வருஷத்தில் அவர் நாட்டு மக்களுக்கு நல்லதும் பண்ணலை, ஊழலை ஊழல் செய்யலை. ஊழல் செஞ்சதை வெளியில் தெரியாமலே பண்ணியிருக்கார். லட்சம் கோடிக்கு அடிச்சிருக்காருங்கிறது என்னுடைய உறுதியான முடிவு. அவருக்கான ஒரே ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. அது யாரோ அந்த ஞானசேகரன் ஒருத்தன், அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பெண் சம்மந்தப்பட்ட புகார் தான். அதில் அந்த ஞானசேகரனோட குற்றவாளியோட இவர் ஒன்றா உட்காந்துருந்த காட்சிகள்லாம் வெளில வந்துச்சு. அதை தவிர லட்சம் கோடி சம்பாதிச்ச மா சுப்பிரமணியத்தை வெளியிலேயே தெரியல. ஆனால் இன்றைக்கி விஜயோட அருண்ராஜ் ஐஆர்எஸ், டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அருண்ராஜ் வந்திருக்காரு. அவர் என்ன செய்ய போகிறாரு? ஏற்கனவே கொளுத்த காசு சம்பாதித்தவர். ஒரு 20,000 கோடிக்கு சம்பாதிச்சிருக்கலாம் ஐஆர்எஸ்ன்னு சொன்னால். சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு என்னுடைய காணொலிகளில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. போன தேர்தலில் ஜெயித்த மா சுப்பிரமணியம் கடைசி வரைக்கும் செய்திகள் வெளியில் வராமலே தடுத்துட்டார். ஊழலுக்கு எதிராக பேசினாலே திமுக தடை போட்டுருவான். யூடியூப் நிறுவனமாக இருக்கட்டும், அல்லது மற்ற பத்திரிகை துறையாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களை முழுக்க விலைக்கு வாங்கிட்டான். விலைப்படாத பத்திரிகையாளர்களை அடித்து நொறுக்கி என்னென்ன அட்டகாசம் பண்ணுமோ அவ்வளோ அட்டகாசமும் பண்ணான் ஸ்டாலின் ஆட்சியில். இப்படி பண்ணி இந்த மா சுப்பிரமணியம் மாதிரியான நபர்களுடைய ஊழல் வெளியில் வராமலே போயிடுச்சு. இப்போ தூய்மையின் வடிவமாக இன்றைக்கி விஜய் வந்திருக்காரு. 1 பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன், 1 பைசா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. மற்றவங்களையும் வாங்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய அமைச்சரவையில் இருக்கிற அருண்ராஜ் என்ன செய்ய போகிறார்? இதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சுகாதாரத்துறைங்கிறது ஒரு பெருத்த ஊழல் துறை. வாங்குகிற மாத்திரை எல்லாமே எவ்வளவு மலிவான மாத்திரை எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பிரதமர் மருந்தகம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா 90% வரை தள்ளுபடி. அதாவது 1000 ரூபா மாத்திரையே 100 ரூபாய்க்கு தரேங்கிறான். இப்போ 100 ரூபாய்க்கு இவன் தரான்னா எத்தனை ரூபாய்க்கு அவன் மருந்து கம்பெனிலேருந்து வாங்கியிருப்பான்? ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கியிருப்பானா? அப்போ அந்த மருந்தை தயார் பண்ண மருந்து கம்பெனிக்காரன் எவ்வளோ ரூபாய்க்கு தயார் பண்ணியிருப்பான்? ஒரு 20 ரூபாய்க்கு தயார் பண்ணியிருப்பானா? அப்போ 20 ரூபா மாத்திரையே 1000 ரூபாய்க்கு விற்கிறான். அதில் 900 ரூபா தள்ளுபடி பண்ணி 100 ரூபாய்க்கு இவன் தரான். இன்னொரு ஆள் தனியார் மெட்டால், அவன் போட்டிருக்கான் 80% வரைக்கும் தள்ளுபடின்ட்டு. எல்லாம் புகைப்படம்லாம் இருக்குது என்கிட்டையும். 80% தள்ளுபடினா 1000 ரூபா மாத்திரையே 200 ரூபாய்க்கு தரேங்கிறான். 800 ரூபா தள்ளுபடி. இது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 30% தள்ளுபடி தரேங்கிறான். அதான் 1000 ரூபா மாத்திரையே 600 ரூபாய்க்கு தரேங்கிறான். 30%னா 700 ரூபாய்க்கு தரேங்கிறான். சில பேர் 20%, சில பேர் 15%, இப்படியே இருக்குது. சில பேர் 100% முழுசாக நோட்டு 1000 ரூபாயை வாங்கிடுறான். 1000 ரூபா மாத்திரை 1000 ரூபாய்க்கே விற்கிறான். இப்போ அவனுக்கு எவ்வளோ லாபம்? 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட 900 ரூபா லாபம். இவ்வளோ ஒரு மோசமான துறை, அதாவது நோயாளிகளிடம் இருந்து பணத்தை பறிக்கிற ஒரு மோசமான ஒரு துறைன்னா இந்த சுகாதாரத்துறை. இது மட்டுமா? இரத்த பரிசோதனை மிக மோசமான ஒரு மோசடி தொழிலாக இரத்த பரிசோதனை நடந்துகிட்டு இருக்குது. மருத்துவர்கள் நேர்மை இல்லாதவர்களாக இருக்காங்க. மருத்துவர்களை பார்த்தீங்கன்னா
அதுக்கு முன்னாடிலாம் வந்து நோ எஃபெக்ட் நோ சைடு எஃபெக்ட்னு மாத்திரையை கொடுப்பான். மாத்திரையெல்லாம் 67 ரூபா 77 ரூபாலாம் மாத்திரை எழுதுறான். 30 நாளைக்கு எழுதுனான்னா 2000 சொச்சு ரூபா வந்துடுது. அந்த மாத்திரையினால் சாப்பிட்றவனுக்கும் லாபம் இல்லை, எழுதினவனுக்கு தான் லாபம். மருந்து கம்பெனிக்காரனுக்கும் எழுதின டாக்டருக்கும் தான் லாபம். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்தினுடைய பிடியில் மருத்துவத்துறை சிக்கியிருக்குது. இதில் அரசு துறையை ஒசத்துவோங்கிற எண்ணம் இல்லாமல் தனியார்கிட்ட வைத்தியம் பண்ணால் நான் பணம் தரேன், இன்சூரன்ஸு இது அமௌண்ட்டு ஒரு அதுக்கு வந்து இன்சூரன்ஸுங்கிற பேரில் தமிழ்நாடு பெருங்கோடிக்கணக்கான பணத்தை தனியார்கிட்ட அறுவை சிகிச்சை பண்ண பணம் தாரேன்னு சொல்லி இவர் ஒரு மிக மோசமான மோசடி செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்குது. அதை விஜய் அவர்கள் சரி பண்ணுவாங்களா இல்லை அது தொடருமாங்கிறத காலம் முடிவு செய்யும். இந்த அருண்ராஜ் என்ன செய்ய போகிறாரு? ரத்த பரிசோதனையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் ரத்த பரிசோதனை வச்சுருந்தார். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். அப்போ அவர் நண்பர் பார்த்துட்டு சொன்னார், பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அப்போல்லாம் சம்பளம் வந்து ஆள் சம்பளம் 20 ரூபா தான் சம்பளம் கிடச்சிது. 20 ரூபா 22 ரூபா ஆள் கூலி. அந்த நேரத்தில் அவர் சொன்னார், ரத்த பரிசோதனை பண்ணால் அதான் ஜுரம், அப்போல்லாம் ஜுரம் காய்ச்சலுக்கு டாக்டரே ட்ரைனிங் கொடுத்த ரத்த பரிசோதனையாளர் அவர். இப்போ மாதிரி அதிகம் அந்த ட்ரைனிங் இதுக்குன்னு தனியாக படித்தவங்களாம் இப்போ அதிகமாக இருக்காங்க, அப்போ கொஞ்சம் குறைவு. டாக்டரே ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காரு. இப்போ டாக்டர் எழுதி கொடுக்குற ரத்த பரிசோதனைக்கு 60 ரூபா ஃபீஸு. அதில் 15 ரூபா இவருக்கு, 45 ரூபாயை டாக்டர்கிட்ட கொடுத்துடணும், எழுதி கொடுக்குற டாக்டர்கிட்ட. இதுதான். அப்போ பாருங்கள், அன்றைக்கி டாக்டருக்கு சம்பளம் வந்து 10 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, பெரிய டாக்டருக்கு 12 ரூபா, அதை விட பெரிய டாக்டர்னால் 13 ரூபா. இப்படி தான் இருந்துச்சு அன்றைக்கி இருந்த கட்டணம் முழுக்க. அப்படிப்பட்ட காலத்திலே 45 ரூபாயை சுருட்டிடுவா அந்த டாக்டர். அது ஒரு மோசடி தொழிலாகவே மருத்துவத்துறை மாறி போச்சு. விஜய் என்ன செய்ய போகிறாரு? 20 ரூபா மாத்திரையை 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண மாதிரி கணக்கு காட்டி சம்மந்தப்பட்ட துறை மந்திரி அருண்ராஜ் 5 வருஷத்தில் 1 லட்சம் கோடியை களவன்ற அனுமதிக்க போகிறாரா? ஏதாவது சீர்திருத்தம் பண்ணி தமிழ்நாட்டை மீண்டும் மீட்க விஜய் முன்னெடுக்க போகிறாரா என்பதை காலம் முடிவு செய்யும். நோயாளிகளை ஏமாத்துறது உலகத்திலேயே மிகப்பெரிய கொடிய பாவம். இந்த டாக்டர் பயல்களுக்கு சொல்கிறேன், இந்த ஏமாற்று பிரிவுகளுக்கு நல்ல டாக்டர்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல. யோக்கியம் தெரியும், யோக்கியெல்லாம் ரொம்ப சொற்பமாக தான் இருக்கான், எங்கே போனாலும் ஏமாத்துறான். உயிர் போகிற நிலைமையில் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட காசை பறித்து எல்லாத்தையும் இருக்கிறது வரைக்கும் பிரிச்சுட்டு விட்டுருணும். ஏதாச்சும் வட்டிக்கு வேண்டதாக கொடுன்னு சொல்லி பணத்தை பறிச்சுட்டு விட்டுருவான். இதுதான் யதார்த்தமாக நடக்குது. இதில் அருண்ராஜோட முடிவு என்ன? அரசு மருத்துவமனையிலேயே சிறப்பாக மாற்றப்படுறது கூட சொல்லியிருந்தாங்க, நம்ம அமைச்சர்களுக்கே பாதிப்புனாலும் அரசு மருத்துவமனையில் போய் சேரணும்னு. இது நல்ல மனிதர்கள் சொல்கிறது. ஆனால் செயல் வந்து அந்த மாதிரி இருக்குதான்னு பார்க்க போனால் காலம் முடிவு செய்யும். விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அருண்ராஜ் ஏற்கனவே ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்து ஒரு முரட்டு காசை பார்த்துருப்பாரு. இதுக்கு மேலேயும் நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்களா, நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ண போகிறீங்களாங்கிறத காலம் முடிவு செய்யும். நன்றி, வணக்கம்.